நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம். ஹலோ வணக்கம் மந்தனாமன் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கோ பிரசன்டட் பை பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். மச்சான், எஸ் மேம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை குத்துவிளை கேத்தி துவங்க வைக்க போகிற அந்த 4 செலிபிரிட்டிஸ் யார்? அவங்க மொத்தம் 4 பேர் வந்துக்கிறாங்க. அதான 4 செலிபிரிட்டிஸ். அதையும் திரும்பி சொல்றேன். அதான்பா. அதுல ஒருத்தர் சிங்கர்ப்பா. சரி. மற்ற 3 பேர் காமெடியன்ஸ். வாவ். அந்த 3 காமெடியை பத்தி முதல்ல சொல்லு. முதல் காமெடியனை பத்தி சொல்றேன். சரி. இன்னி வரைக்கும் காமெடி வரும் ட்ரை பண்ணிக்கிறாரு. அப்படியா? அப்படி ஒரு காமெடியன். ஆனா வந்து இவர் கூட நட்சகுணா டாப்பு போட்டாங்க. இவர் அவங்களை ஏத்தி ஒரு ஏணி மாதிரியே இருந்துக்கிறாரு. அப்படி இவரே சொல்லிக்கிறாரா? ஆச்சு நான் சொன்னேன் அந்த மாதிரி சொல்லாது. அப்படி கிடையாது. ஆமா. அடுத்த காமெடியன். இவர் காமெடியனா? சரி. குணச்சித்திர வரதுக்கு லாயக்கானவரா? சரி. இல்ல வந்துட்டு ஹீரோவா? சரி. இல்ல ஆர்டிஸ்டா? அப்படி நம்மளே கேக்குறாரு மாமா. ஐயோ, அவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருக்காரா? என்ன பண்றது, எல்லா துறையில இருக்கிறாரு அவரு. ஓ மை காட். சரி, மூணாவது காமெடியன் சொல்லவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது மாமா. ஏன் இப்ப இல்லையா? மூணாவது தடவை நம்ம ஷோக்கு வராரு. யாராவது கூப்பிட்டாங்களான்னு வாசல் தானே பார்ப்பாங்க. ஆமா. இந்த ஆள் போனே பார்த்துன்னு யாரு கூப்பிடுவாங்க? வெளியாட்டா அப்புறம் டப்புன்னு கிளம்பிடுறது. சரி, 3 காமெடியன் ஓகே. அந்த ஒரு சிங்கர் யாரு? அந்த சிங்கர் பத்தி சொல்லணும்னா சிங்கர் மாமா. ஏன் யோ சிங்கர் அவன் தான் சொன்னான். அப்ப மத்தவங்களுக்கு அது சிங்கரானு தெரியல. வந்தா நிரூபிப்பான். கூப்பிடலாமா? ப்ளீஸ். ஓகே, இன்னைக்கு நம்மளோட செலிபிரிட்டிஸ் யாரு அப்படின்னா சுட்டப்பழம் சுடாத பழம் டீம்ல இருந்து 4 பேர் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் லொலுசபா உதய், வடிவேல் பாலாஜி, உளுந்தூர்பேட்டை ரவி அண்ட் கௌஷிக். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப். ஓகே மச்சான், ஒரு சின்ன மிஸ்டேக். அண்ணன் எங்க ஊருக்காரரு. உடுமலை ரவின்னு சொல்லணும். உடுமலைப்பேட்டையை நான் உளுந்தூர்பேட்டைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவர் பல துறையில் இருக்காருனியா, அதுல கன்ஃபியூஸ் மச்சான். சரி, பல வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு, காமெடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ யார்? நம்ம உதயண்ணனையா? இதுதான் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது நினைக்கிறேன். உதயண்ண எவ்வளவு நாளா தெரியும் பாலாஜியா? அவன் தாடி வைக்காத காலத்துலன்னு தெரியும். ஓ, தாடி பாலாஜி தாடி வைக்காத காலத்துல. சரி, அவன் நட்பு உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருந்திருக்கா இல்ல ரொம்ப ஒரு என்ன பண்றது? அப்பப்ப ஒரு ஷோக்கு வந்தா குளிச்சுட்டு வா, இங்க வந்து சொஞ்சிங்கற இல்லடா. இல்ல மச்சான், கை அடிச்சா சில்லற கிடைக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப நிறைய சில்லற கிடைக்கும் பாத்துங்க. அது இந்த கை அடிச்சா. அப்படியா? சரி. எனக்கு தள்ளி நில்லு மயால. ஏய், என்னமோ சுத்தமா வச்சிருக்க நீ. கேட்ட கதை பதில் சொல்லு. சொல்லுனே. எத்தனை வருஷமா இந்த நட்பு வந்து உங்களுக்கு சந்தோஷமா இல்ல துக்கமா? இல்ல, அது வந்து இந்த சந்திராஷ்டமம் சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி வந்து. ஆமா, கொஞ்சம் நடுவுல தான் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஆரம்பத்துல இருந்தே டிஸ்டர்ப் பண்ணானுங்க. வடிவேல் பாலாஜினே, உங்களை இன்ட்ரோ பண்ணப்ப இந்த 3வது ஆளு 3 தடவை வராரு, வேற வேலை வெட்டியே இல்லைன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. மிஸ்டர் தாடி பாலாஜி. தாடி பாலாஜி வெர்சஸ் வடிவேல் பாலாஜி. என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணா அவர் சொன்னாருப்பா போனே பார்த்துட்டு பாருன்னு. ஆமா, ஆனா பரவாயில்ல, போனே பார்த்துருக்கோம். இவ்வளோ அண்ணன் வாசலாண்டே உட்காந்துருப்பாப்ல. எப்போ இந்த ஷோ ஆரம்பிப்பாங்க? சரி, நீங்க ஷோ பத்தி அப்படி சொல்லுங்க தல. இல்லை, நல்ல ஷோண்ணா இது. ரொம்ப பிடிச்ச ஷோ இந்த ஷோ வந்து. ஆமா, 3 தடவை கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ பெரிய விஷயம்லாம் அது. டேய் டக்குன்னு முறா அந்த ஆள் ப்ராக்டிஸ் பண்ணாங்கறாப்ல. சரி, உடுமலை ரவி அண்ணே சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா, என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குண்ணே. நான் அடிக்கடி பார்க்குற ஷோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே வர்றவங்கலாம் வந்து இஷ்டப்பட்டு வராங்க, கஷ்டப்பட்டு போகிறாங்க. ஆனால் வெளியில் வந்து போய் அதை எல்லோரும் சொல்லும்போது நான் பார்த்தேன் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ வித்தியாசமாக எப்பவும் வந்தோம், ஒரு ஷோ பண்ணோம், சும்மா சின்னதாக விளையாண்டோம், கேள்விக்கு பதில் சொன்னோம் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. இதுக்கு ரொம்ப நாள் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நம்ம இந்த சுட்ட பழமும் சுடாத பழமும் டைரக்டர் சிவாஜி சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர். நம்ம டீம் சார்பாக வந்துறீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி உங்களை கூப்பிடலாம் நினைச்சோம், ஆனால் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுதுனாங்க, அதனால வேணாண்டி. நல்லது, வேற ஒன்றும் கிடையாது. ரைட், அடுத்தது கௌஷிக். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் நீங்கள், ஆனால் சிங்கர் நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க, ஊர் உலகம் சொல்கிறதுலன்னு பாலாஜி சொன்னாப்புல. ஏன் அப்படி? அவர் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டார் அவர் கலாய்க்கிறத. ஏன்னா என்ன சூப்பர் சிங்கர்ல பார்த்தது இல்லையா நீங்க? பாத்துக்கிறேன், பாடி பார்த்தது இல்லை. ஓகே, அடுத்த வாரம் வரும் பாருங்க. சரி மாமா, வீடு ஷோ பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆனா வந்து இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லி ஆகணும். மோர் தேன் இந்த குவிஸ் எல்லாம் இருக்கிறத தவிர நீங்க அவரை கலாய்க்கிறதும் அவர் உங்களை கலாய்க்கிறதும் வந்து பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். ஓ, நாங்க 2 பேரும் வர செலிபிரிட்டி கலாச்சி நீ பார்த்தது இல்லையா? இல்ல.
நீங்க பாப்பேன். சரி, இந்த சுட்டப்பழம் சுடாத பழம் டீமுக்கு உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். என்ன பாட்டு? தடை இது துடிக்கும் இந்த தோழர் கூட்டமே, அந்த பாட்டு பாடிருக்கீங்க. சூப்பர். அதனால ஓவராலா இன்னைக்கு வந்து இதுல யாரு சுட்ட பழம் யாரு சுடாத பழம்ங்கிறத நிகழ்ச்சி முடிகிறப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த 4 பேர்ல. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க போய் உங்க இடத்துல நீங்க, நாங்க எங்க இடத்துல. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓ, படத்துல தாவா படத்துல தானாண்டா, படத்துல தான். எங்க நிக்க விடுறா? நீ என்ன இங்க பாரு, கீழே அடிக்கிற பாரு. சரி, மேலே ஏறிடுங்க. நான் நிக்கிறேன் பா, அவன மேல சொல்லு. அடிக்கிற ஓவரா பேசறவன். சந்திரமுகி சந்திரமுகி வடிவேலு ஜோதிகா. சந்திரமுகி வெரி குட். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, பதில் தெரிஞ்சவங்க டப்புன்னு லட்டு எடுத்து வாயில போட்டு முதல்ல யார் பசர் அமுக்குறீங்களோ அவங்க அதை பதில சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரியாதுன்னு தத்தியா நிக்கூடாது. குறிப்பா உனக்கு தான் உதயன. வாயில லட்டு போட்டு தான் பஸ்ஸர் அமுத்துறோம். ஆமா, அதே மாதிரி லட்டை வந்துட்டு வாயிலே வச்சுட்டு தான் பதில் சொன்னோம். அந்த சைடுல பார்க் பண்றது, பூந்தி ஆக்குறது, அந்த வேலைலாம் வச்சுக்க கூடாது. ஓகேவா? இவருக்கு சப்ஸ்டிட் யாரா இருக்காங்களா? யாருக்கு? லட்டு எப்படி தூக்குவார் அவரு? என்னம்மா 2 கிலோ எடுப்பாரு ஒரே. நீங்க பாலாஜினே, நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம ஸ்ட்ராங் அண்ணன். தூக்கும்போது தெரியும். ஓ, ரெடியா இருக்கீங்களா 4 பேரும்? ஓகே, ஆல்ரெடி ரெடி. எந்த கையில எடுத்து போறீங்களோ அந்த கையில தான் பசர் அமுக்கணும். எஸ். உடம்புல ரவி. ஓகே, ரெடியா? ரெடியா இருங்க. ரைட், முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. ரெடியா இருங்க. சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கறத சென்னை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? வடிவேல் பாலாஜி. என்ன ஒரு அருமையான திவ்யரூப தரிசனையா. வீராப்பா இருக்கா? வியாயாவா இருக்கா? குஜாலாக்குதா? அப்படி நீ சொல்லிதானே தெரியுது, அவர் சொல்லி தெரியலையே. உதயன என்ன வாய் சின்னதா இருக்கு, லட்ட காணோம். இருக்கா? ஆமா, எனக்கு பயமாகுது. சத்தியமா எனக்கு அப்படிதான். என்னன்னு புரியலையா? அடுத்து கௌஷிக். சோக்காக்குது. நீங்க எப்படி ரவி? நான் எடுத்தேன், வாயிலே வைக்கவே இல்லை தலைவர். ஏன்? டவுட்டா இருந்தது, அதனால திருப்பி அங்கேயே வச்சிட்டேன். டவுட்ல அட்டன் பண்ணோம். அப்படியா? சொன்னது கரெக்ட் தான். டவுட்லயே இருக்காரு நீ. டவுட்லயே இருக்கேன். போடுமா வாயில. அப்படியா? அதான் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டாங்களே, திருப்பி நான் வேற என்ன சொல்றேன்? நீங்க தான் ஒன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நீங்க லட்டு காசு கொடுத்தா நீ இவ்வளவு வருத்தப்படுறீங்க. குஜாலா இருக்குதா? ஓகே, நம்ம ரூல்ஸ் மீறி நம்மட்ட அதிகமா பேசுனதுனால உடுமலை ரவிக்கு -1 மார்க். இப்ப இவ்வளவு பேச முடியுதுல, அப்ப போட்டு ஒரே ஒரு வார்த்தை அப்பயே பேசிருக்கலாம்ல. சரி, துப்பிடுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க என்ன லட்டை போட்டு என்ன சொல்ல வந்தீங்க? ஜிலிமாகுது. ஜிலிமாகுதா? லட்டு இனிப்பாகுதா தான் அப்படி சொல்லிட்டு குஜலாகிதுபாங்கிறதா சரியான விடை. வடிவேல் பாலாஜிக்கு மார்க் கொடுக்குறோம். ரைட், உங்களுக்கான 2வது கேள்வி. உங்களை செல்லம்மா எப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க? உங்க வீட்டுல வீட்டம்மாவா இருக்கலாம், கல்யாணம் ஆலைன்னா வீட்டுல யாராவது இருக்கலாம். வடிவேல் பாலாஜி என்ன? இல்ல ஜெனரலா எப்படி கூப்பிடுவாங்க? சரி, இப்ப எப்படி கூப்பிடுறாங்க? பையன் ஸ்ரீகாந்த் அப்பா. யாரு உங்க பையன்? நீங்க உதய். உதய் நீங்க என்ன ஒரு பிரசவ வேதனையில இருக்காரு இருந்தாலும் என்ன நேரமும். சின்ன வயசுல எப்படி கூடுவாங்க, இப்ப எப்படி கூடுவாங்க? அண்ணி எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? வீடையா? டியர்னு கூப்பிடுவாங்க, இவர் சேஸ்ங்கிறாரு பாரு. உங்க அம்மா சந்தோஷமா இருந்தா உதயான்னு கூப்பிடுவாங்க.
சாப்பிட்டாரு நினைக்கிறேங்க. அதனால விடுங்க. வெளிய வருது வார்த்தை. அவ எது இங்க பாருங்க, இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் லட்டை சாப்பிடுறது அவர் உடம்புக்கு தான் பாதிப்பு, நம்ம பொண்ணு கிடையாது. அப்படியா? துப்பிடுங்க. இப்படிங்க ஓகே. கௌஷிக். புஜ்ஜு குட்டியா? யார? சின்ன வயசுல அதான் பார்த்தேன். ஏன்னா அம்மா கூட நானே சண்டைக்கு போயிருப்பேன். கௌசிமாவா? கௌசிமான்றது யாரு? உங்க வீட்டு வேலைக்காரமாவா? கௌசிக்குடா பேரு. கௌசிமா. கௌசிமா. புஜ்ஜிமா மாதிரி கௌசிமா. அவன நீ ஷோக்கு வந்துக்கிறியா சும்மா வேடி பார்க்க வந்துக்கிறியா? இல்ல டிஸ்க் தேவையில்ல வை. நீங்க உடனே அது போட்டு அட்டெண்ட் பண்ணணும்ல. இதனால கொஞ்சம் பெஸ்டா சொன்னது உதய் என்ன அப்படிங்கறது. நம்ம உதய் அவர்களுக்கு மார்க் கொடுத்துறலாம். நான் என்ன சொல்லவே இல்லைங்க. நீ சொல்றதுக்கு 4 நாள் ஆகும், நாங்க வெயிட் பண்ணவா? அதான் நான் உடனே சொல்லிடுறேன் பா, ஒரே நாள்ல. நீங்க அப்ப டக்குன்னு லட்டை போடணும். அவங்கள வாயில போடணும். உடனே சொல்லிடுறாங்க ஒரே நாள்ல. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. முதல்ல ஷூட்டிங் போறப்ப யாரை கூட்டு போனீங்க? கூட யாரை கூட்டு போனீங்க? ஃபர்ஸ்ட் டே ஷூட் போறப்ப உங்களோட இந்த ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆனப்ப கேக்குறோம். சொல்லுங்க பாலாஜினே. ஃப்ரெண்டா? ஏன் சின்ன புள்ளையா மாதிரி போனானே? சொங்கு. ரெண்டு. காசு. காத்தா? காசு. காசி. ஓ கார்த்தியா? கார்த்தி. ஓகே. உதய் என்ன? அவர் சொல்லுவாரு, எவன்டா என்ன ஷூட்டிங் கூப்பிட்டா, நானே தான் போனேன். மன்சூர் அலிகான் சார் ரொம்ப க்ளோஸா நீங்க? ஓ சரி ஓகே. உடுமலை ரவி. ஃப்ரெண்டா? பேரு? கணேசா. என்ன பண்றாங்க கணேஷ்? கேமரா அசிஸ்டன்ட். இப்ப தனியா ஊர்லயா இல்ல படத்துலயா? ஓ படத்துல தாவா. படத்துல தான்டா. படத்துல தான். 2-3 வாட்டி சொல்லாத மைனஸ் பண்ணுவோம். கௌசிக். ஷூட்டிங் போலையா நீ? ஷூட்டிங்னா படத்துக்கு இல்லப்பா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஷூட் போயிருப்பீலடி. சூப்பர் சிங்கர் ஷூட் கூட சுத்தல நீ படம் நடிச்சிக்காத. அம்மா கூட பண்ணி. சரி ஓகே, 4 பேர் அவங்களுடைய பழைய ஞாபகத்தை ஷேர் பண்ணிட்டதுனால 4 பேருக்கே நாம ஒரு மார்க் கொடுத்தோம் நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த கேள்வி. பலூனில் இருந்து காற்று போகும் சத்தம் எப்படி இருக்கும்? வடிவேல் பாலாஜி. என்ன பூந்தியோட ஒரு துண்டு வெளில வருது? இல்ல அடுத்தது எப்படி காத்து போதோ அப்படி போகும். ரைட். அடுத்து கௌசிக். கௌசிக் எப்படி? சின்ன பலூன் பலூன். அவ்வளவுதான். உடுமலை என்ன? இல்ல இது லாரி டயர்ல இருந்து போற மாதிரி. இல்ல இது பலூன்ல இருந்து வந்ததா இல்ல எப்ப எங்க இருந்து வந்தது இப்ப? யோ ஒரு பதில் சொல்றியா? வாயை புஷ்வான மாதிரி ஆக்கினுக்குற. பூந்தி துப்பி இருக்காரு. அறிவாளிய கேள் மாமா. யாரு? உதய. அப்படி சொல்லு அறிவாளிங்கிற. இது என்ன? காத்து எப்படி போவோம்? உனக்கு இருக்கிறதே காத்து தான், அதுவும் போனா என்ன பண்ணுவேன்? சொல்ல விட்டாடா நான் மனுஷனை. சால பிடிக்கும் போது தீப்பொறி போறதுமே. பெரிய திலானா மோகன் சிவாஜி கணேசன் அது எடுத்து தான் ஊதுவாரு. ஏதோ வயிறு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்சு சரியான காற்று போனது வந்து உங்க 4 பேர்த்தையுமே கிடையாது. அதனால உங்க 4 பேருக்குமே மார்க் கிடையாது. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. பொய்யா நீங்க ஒருத்தருக்கு ஜோசி சொல்றீங்க, என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஓகே, வடிவேல் பாலாஜி இப்ப தாடி பாலாஜி ஜோசி சொல்றாரு, என்னெல்லாம் சொல்லுவீங்க? இன்னும் ஒரு வாரத்துல ஹீரோ ஹாலிவுட் ஹாலிவுட் ஹீரோவா? கௌஷிக் நீங்க சொல்லுங்க. பாலாஜி சூப்பர் திச்சா முடி பிச்சிட்டு போச்சு. தலை உச்சில இருக்குதா? 3 வருஷத்துல நீ எதுவும் நடிக்க கூடாது, நடிச்சா அடிச்சு பிரிச்சிருவானுங்க அவன் எல்லாரும். 3 நாளா பிச்சின்னு போவோம். என்னடா 3 நாள்ல பிச்சை எடுத்ததா? அது இது எவ்வளவு பரவாயில்ல.
ஓ 3 வருஷம் பிச்சுன்னு இருக்குமா உன்னோட டைம். நெக்ஸ்ட் ஜோசியருக்கு போவோம். சரி, ஆனா ப்ரொஃபஷனல் ஜோசியர் மாதிரி இருக்கிறது உடுமலை ரவீந்திரன் தான். அக்கா சொல்லுங்க. பரவாயில்ல விடுங்க. சொல்லுங்க. ஏய் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஏதோ அசிங்கமா பேசுறாரு இப்போ. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? இது அதான் அசிங்கமா பேசுறாரு. ஓல வந்து அந்த வார்த்தை. ஓல வந்து அந்த வார்த்தை. சென்சார் சென்சார். ஏய் உனக்கு நீங்க கிளி ஜோசியம் சொல்லி பாத்துக்கிறேன்டா. முதல் தடவை ஆந்த சொல்லி இப்ப தான் பாக்குறேன். சரி கோபப்படாத. ஜோசியர் நீ கை கையில காட்டுறேன் ஜோசியமா? பாப்பல. கை ஜோசியமா? போ மச்சான், போ மச்சான். அந்த லட்டு துப்ப போறாப்ல. இல்ல ஆனா உதயனே ரேக் இருக்காதே, பரவாயில்லையா? வா, இவருக்கும் தெரியாது அவருக்கும் ரேக் இல்ல. இப்படிதான் பார்க்க போறாங்க. சாதாரண கையில பாலாஜி கை. சில்லறையா? பிட்பேக் அடி பண்றியா? ஓ திருட்டு கை. தெரியும் அவருக்கு. திருட்டு கையா? குருமேடு. ரொம்ப பள்ளமா இருக்கு. புதன் மேடு. சூளை மேடா? வீடு எங்க கோயமேடா? சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா இருக்கிற முடியும் போயிடும். 10 மாசம் மாசமா இருக்க மாட்டான். வீட்டுல தேங்காய் நகுது, நீ வந்துரு அந்த 2 அன்னைக்கு போயிடலாம். ஓகே. பேட் ஜோசியா அவர் சொன்னது. நல்ல நடைய பாரு, கமலா தேட்டர் கட்டோட அதே நடந்து போற மாதிரி. யார் பெஸ்டா ஜோசி சொன்னது? பெஸ்ட் ஜோசி எனக்கு தெரிஞ்சு ஆமா வடிவேல் பாலாஜினன் தான். ஓகே, ஏன் இப்படி பார்த்தா மீதி 3 பேரும் இல்ல. இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால நம்ம 4 பேருக்குமே மார்க் கொடுத்துடலாம். இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. ஸ்வீட் பொட்டேட்டோஸ்ங்கிறத எப்படி தமிழாக்கம் பண்ணுவீங்க? அங்க பாரு படிச்ச பையன். ஸ்வீட் கிழங்கு. தப்பு. பாலாஜின கிழங்கு. நீனே சுகர் நீங்களா? அப்படி எதுக்கு தேவையில்லாம ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஆன்சர் பண்ணுங்க. சுகர் சுகர் கிழங்கா? அண்ணி ஏதாவது சோறு போடுதா அப்படி வீட்டுல? கெட்ட நேரம் பாரு, பதில் சொல்ல சுகர் சர்க்கரை போட்டா வள்ளி கிழங்கு என்பது சரியான விடை. அதனால நம்ம கௌஷிக்கு மார்க் கொடுத்துடலாம். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க நம்ம நீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல மேடம், ஒரு அர்ஜுனாரு. சந்திரமுகி. சந்திரமுகி, வடிவேலு, ஜோதிகா. சந்திரமுகி சரணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேட்டிகள் சர்ட்டுகள். கோ பிரசன்டட் பை பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். வெற்றிகரமான நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று அட்ரா சக்க அட்ரா சக்க அட்ரா சக்க அதான் வந்து உங்கள 4 பேர் இருக்கீங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து சென்டராக நின்றுவீங்க. இன்னொருத்தர் நீங்களே சூஸ் பண்ணி அவர் இங்கே நிற்பார். தம் சரத் மாதிரி அவர் ஏதாவது ஆக்ஷன் பண்ணி காட்டுவார். அது என்னன்றது நீ கரெக்டாக சொல்லணும். ஒருவேளை சொல்லலைன்னா உடம்பாரு போத டம்மு டிம்மு 4 பக்கம் ஃபுல் ஸ்பாதான். மூஞ்சி கை கால் முகர எல்லாத்துலேயும் விடும். நான் வடிவேல் பாலாஜி கிளம்பிலான்னு பேசினுக்கிறியா? டாக்டிக்ஸ் பேசிருக்கோம். ஓ ஆல்ரெடி வந்த அனுபவம். ஆமா. ஆமா, என்ன 3 பேருக்கும் ஒரு டிக்கெட்டை காண? அது இன்சூரன்ஸ் பண்ண போகுது. சரி, இன்சூரன்ஸ் பண்ணி அவர் வரட்டும். அவர் வரதுக்கு முன்னாடி நாம அட்ராசக்க ரவுண்ட்ல முதலாவதா களமிறங்க போற போட்டியாளர் வடிவேல் பாலாஜி. நடிக்க யாரை கூப்பிடுறீங்க? ஐயோ நடிக்கவா?
பொசிஷன் வாங்க. குழந்தைங்க என்ன ஐயா பாலாஜி, நான் உங்களுக்கான தீம் டைரக்டர்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொரு டைரக்டரா இவர் நடிச்சு காமிப்பார். இதுல இருக்கிற டைரக்டரோட பேரை, அவர் எந்த டைரக்டர் பேரை நடிச்சு காமிக்கிறாருன்னு வச்சு அந்த டைரக்டர் பேரை நீங்க சொல்லணும். ரொம்ப ஈஸி. இல்ல கொஞ்சம் மாத்தி நடிகர் நான் சொன்னா இல்ல அதிகமா பேசக்கூடாது, ஓர் அடிப்பாங்க. ஓகே இரு பாரு. லிப் மூமெண்ட் இருக்க கூடாது. பின்னாடி பார்த்து லிப் மூமெண்ட் இருக்க கூடாது. பாக்யராஜ் பாக்யராஜ் மேலே ஏறி இல்லைங்க, மேலே எங்க நிக்கவுறா? நீ என்ன முங்க பாரு. கீழ அடிக்கிறார் பாரு. சரி மேலே ஏறி இல்லைங்க. நான் நிக்கிறேன் அவரை மேலே அடிச்சு சொல்லு. அடிக்கிறா ஓவரா பேசறவ. பாலாஜி நடுவுல அடிச்சது. சிவாஜி பால்ராஜா. நோ லிப் மூமெண்ட். மேலே ஏறிக்கணும். மேல இருங்க. கமல் எல்லாத்துக்கும் பாக்யராஜ் மாதிரி பாலச்சந்தர். பாத்து மேல மேல. பாலாஜி அந்த பாலாஜி அடிக்கிறாப்ல உங்களை. நிழல்கள் ரவி என்னைக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ரஜினியை வச்சு. நிழல்கள் ரவி, சிவாஜி, என்னென்னலாம் பேர் இருந்துக்கிறோம் அங்கதான் பார்க்காம அடிக்காங்க. நிழல்கள் ரவி எப்படி எடுத்தாரு படம்? ஏப்பா நீங்க வந்து வாங்கி பாரு தெரியும். ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம வடிவேல் பாலாஜி 3 மார்க் எடுத்திருக்காரு. உங்களுக்கான தீம் வந்து இதிகாச கதாபாத்திரங்கள். சரி, ஒவ்வொரு இதிகாச கதாபாத்திரமா இவர் நடிச்சு காமிக்க ஐயோ நீங்க சொல்லணும். சரியா? ஓகே ஓகே, ரெடி. Your time starts now. ஐயோ வில்ல விட ஒரு அர்ஜுனரு. ஏறுங்க. ஐயோ ஏங்க கேட்கறதுக்கு முன்னாடி அடிக்கிறீங்களா? அரே ராவணரு. ஐயோ அப்புறம் சொல்றேன் ஆஞ்சநேயர். ஐயோ அப்பா. ரைட் மெதுவா அடிங்க பாவம். இருங்கப்பா கேக்கட்டும். ஏய் இரு, அவர் ஏறின அப்புறம் தான் கேட்பாரு. அப்புறம் இவர் மட்டும் நாளா நல்லா இருக்கு. கிருஷ்ணரு எத்தனை தடவை இருக்கீங்களா? அப்புறம் எங்க இருக்கு? எங்க பாலாஜி? அங்கயா? நோ ஆக்சன் தான பண்றேன். மேலே ஏறுங்க. மேலையே ஏற முடியல. மேலே ஏறுங்க. ஐயோ ஆமா, அது என்ன சந்தோஷம். அது என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் உடுமலை ரவி அவர்கள் 3 மார்க் எடுத்திருக்கீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நம்ம அட்ராசக சுற்றுல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் ஆண் சிங்கம் உதய். வாங்க போறாரு உதய். யார் ஹெல்ப்? நீ வரியா? மெல்ல பாத்து. இவங்க அடிக்கிறதுக்கு இவங்க தலையில ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க. இதே உங்களுக்கான தீம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ். அட பாவிகளா. பொழுதுபோக்குக்குரிய இடங்கள். என்னென்ன இடம் அப்படின்னு நடிச்சு காமிப்பாரு. அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? Your time starts now. மெதுவா. பீச் கோல். பா மெதுவா. ஏய் மெல்ல. பீச். மாயாஜால். மெதுவா. மாயாஜால் காமனா சொல்லுங்க. தியேட்டர் சினிமா. சினிமா தியேட்டர். ஓகே. மெதுவா. ஏய் இருப்பா டேய். ஏய் சொல்லி கொடுக்கறாடா நீ? சொல்லி கொடுக்கல அத்திதான் அவர்தான். தெரியல. டேய் வரடா. மார்க்க கம்மி பண்ணிக்கங்க. போதும். மெதுவா தர மெதுவா. அவ்வளவுதான். போடுங்க பாரு. அப்படி மேல போற மாதிரி ஷாட்டுக்கு தூக்கி போட்டுருங்க. அண்ணே பாருங்க. உள்ள போறதா? அண்டர் கிரவுண்ட்ல சறுக்கு மரமா? சறுக்கு மரம்லாம் இல்லண்ணே. சறுக்கு மரம்லாம் எங்க இருக்கும்? என்ன பண்றாப்பா? என்ஜாய் பண்ணுமா? கிஷ்கிந்தா. முடியல. கிஷ்கிந்தா. முடி காண போச்சு வேற.
காமனா சொல்லுங்க. சில்ட்ரன்ஸ் பார்க். ஏய் டைம் அப். டைம் அப். போடா, ஆல் அவுட் ஆகி டைம் அவுட். இதுல நம்ம பவுன்சர்ஸ் 4 பேர் வச்சிருக்கோம்ல, அவங்க யாருமே உங்களை அடிக்கல. உங்களோட நண்பன் பாலாஜி தான் உங்க மண்டையிலே அடிக்கிறது. ஆமாம்மா. அவன் பாருங்க கைப்படா, தயவு செய்து கேட்க விடாம பண்ணதா. மண்டை இந்த இடத்துல அடிச்சா அப்புறம் ஞாபகம் வரும் எனக்கு. வேற எந்த இடத்துல? அறிவு வளர்றதுல அடிக்கிறான்டா. இல்ல நானே இவர்கிட்ட இங்க இருந்து பவுன் செட்டை மெதுவா அடிங்க என்ன, இதுக்கு மேல மெதுவா உலகத்துல யாரையுமே அடிக்க முடியாதுங்க. வலிக்குதுடா இரோ பாக்கி. இங்க பாரு பாலாஜி அப்படி தூக்கி போடுறாரு இவரு, வலிக்கிறா. இந்த சுற்றுல நீங்களும் 3 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே தானே? ஓகே, உங்களுக்கான தீம் வந்து ஸ்போர்ட்ஸ். ஓகே. ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமா அவர் வந்து நடிச்சு காமிப்பாரு. சூப்பர், நீங்க பண்ணிரணும். ஓகேவா? ரொம்ப வேகம் அடிக்க வேணாம். your time starts now. பாஸ்கெட்பால். வேணாம். பாஸ்கெட்பால். சரி வேணாம், அடுத்து போலாம். ஹை ஜம்ப். ஸ்விம்மிங். பாலாஜி வேற அர்த்தம் சொல்லுங்க. அவர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இல்லைண்ணே, எதுவுமே பார்த்தா வாக்கிங் மாதிரி இருக்குண்ணே. பாக்ஸிங். ஓகே இதை விட்டு தான் கரெக்டா பண்ணிருக்கேன். சீக்கிரம். ஸ்னூக்கர். சீக்கிரம். புரோக்கர்ல அவர் வீட்டு புரோக்கர். பைக் ரேசிங். வர மாட்டேன். வாடிங்க. டைம் அப். அண்ணா பாலாஜி, வடிவேல் பாலாஜி, எனக்கு வந்து உதயனை நடிச்சு காமிச்சதை பார்த்தா 3ஆம் முறை கிளைமேக்ஸ் கமலஹாசன் மாதிரி இருக்கு. ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்ல தெரியாது, குதிக்க பாரு. அது பார்த்தா ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி ஆகுது. ஜிம்னாஸ்டிக்ஸ் நானே குதிக்க பாத்துக்க. அத விட மச்சான் இங்க பாரு, ஐஸ் ஸ்கேட்டிங். நான் எப்படி மாமா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி இங்க காட்டுறேன். பாரு, ஐஸ் ஸ்கேட்டிங் அவர் விட நான் எப்படி பண்ணான்னு சொல்ல. இங்க பாரு சவுண்ட். சரி, நடுல ஏதோ குட்டிக்காரன் போட்டு என்னது? அதனால வரலையா? மூன்றாம் முறை கிளைமேக்ஸ் பண்ணிட்டேனே. ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் எப்படி காட்டுவ நீ? எப்படி நீ எப்படி காட்டுவ? அப்படியே இருப்பியா? பாய்க்க படுத்த மாதிரி. அதான் ஜிம்னாஸ்டிக் ஜம்ப் பண்றதானே? ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் கௌசிக் 2 மார்க் எடுத்திருக்காரு. அண்ணா அங்க இருந்து உங்க அடிக்கிறானே அவன். ஏன்னா அப்படி என்ன அவனுக்கு மார்க் குறைஞ்சது காரணம் இவன் தான். கட்டருப்பு தலையா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். Powered by MCR Vertical Surgical. Co-presented by பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று பேஸ்மென்ட் வீக்கே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மெண்ட் வீக்குடைய ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க ஏறி இது மேல உட்காந்துருப்பீங்க. ஆனா இந்த பேஸ்மெண்ட் ஒருத்தல் இருக்காது, ஆடினே இருக்கும். ஒருவேளை கீழே ஊண்டிங்கன்னா படுத்துறாதீங்க, மறுபடியும் ஏறி உட்காந்து தான் மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளவு அதிகமான மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா உதயனா, புரிஞ்சுதா? பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவதா களமிறங்க போற போட்டியாளர் நகைச்சுவை புயல் வடிவேல் பாலாஜி. பாலாஜி அவளுக்கு சொல்லவே தேவையில்லை, 3 தடவை வரைக்கும் எருமேட்ட மேலே இருக்கீங்க. ஆனா ஒரு தடவை கூட நான் ஒழுங்கா கேள்விக்கு பதில் சொன்னது இல்லையா? இல்ல சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான தீம் என்ன அப்படின்னா குறில் நெடில் எழுத்துக்கள். நான் ஒரு எழுத்தா சொல்லுவேன். நான் அவுட்னு சொல்லிட்டா போயிடலாமா? நோ, ஈஸி தான். அதுல ஆரம்பிக்கிற காதல் பாட்டை நீங்க சொல்லணும். அவ்வளவுதான் மேட். ஓகே, your time starts now. ஏய் குறில் காதலில்
தீபம் ஒன்று புரியலுங்கிறேன் காதுலாம். அவனுக்கு என்ன தெரியும் கண்ணு குறியில் கண்ணு நோக்கியா உங்க அப்பா வச்சான் பாக்கியா. ஓகே கா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாயே நெஞ்சில் மா மா மச்சான் பேரு மதுரை ஆ நெல்லை பாரு மாமாவும் பொண்ணு கொடு பா பறவைகளே பறவைகளே கொஞ்சம் நில்லுங்கள் என் காதலியை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள் அறிவுக்குதா என்னை மறந்ததே ஓகே பா பாலும் பழமும் கைகளில் ஏந்தி உன்னைத்தானே கொஞ்சம் என்று நம்பி வந்தேன் மாடு ஊரு விட்டு ஊரு வந்தேன் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். ஓகே பாலாஜினா மொத்தம் நீங்க 8 பாடி இருக்கீங்க. அதனால 5 பாட்டு தான் சரியான காதல் பாட்டு. எல்லாமே காதல் பாட்டுங்க. நோ எது காதல் பாட்டு இல்ல அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க பாடுனது எதுவுமே பாட்டே இல்ல. நான் ஏத்தி விட்டு வேடி பாக்குறதா? 5 மார்க் வேணுமா வேண்டாமா? நான் 5 மார்க் உங்க இஷ்டத்துக்கு மார்க் கம்மி பண்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க. என்ன நீ நம்ம கூட நின்னு பேசுங்க. நானாவது ரவுண்ட்ல பாலாஜி கிடையாது போட்டு இருந்து விளக்கப்படுறாரு. இத முன்னாடி சொல்ல வேண்டியது முதல் ரவுண்ட்ல போயிருப்பேன். போ போ அடுத்து போ. என்னதான் பாட்டு கிளிக்கிறேன்னு பாக்குறேன் போ. ஓகே இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பாலாஜி 5 மார்க் எடுத்திருக்காரு. அடுத்ததா களமிறங்க போகிற உடுமலை ரவி. ஆனா உங்களுக்கான தீம் வந்து சிரிப்பு பாடல்கள். ஒவ்வொரு சிரிப்பு பாட்டா நான் சொல்லுவேன். அது என்ன படத்துல வந்தது நீங்க சொல்லணும். Today your time starts now. சிரி 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 சிரி. ஆளவந்தான். ஓகே. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. இது உலக சுற்றுவாளிகள். சிரிப்பு வருது சித்தப்பா. ஐயோ ஐயப்பா ஐயோ வாங்கண்ணே. ஏறுனே டைம் இல்ல நான் ஏறுனே. டைம் இல்லையா? அவர் உடம்பே முடியல ஏறு. ஐயோ இருங்க. சிரிப்பு வருது சித்தப்பா. அது வந்து இது தெரியல வேற. டோன்ட் வரி பி ஹாப்பி. நிமிர்ந்து நில்ல. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் போது ஆனவன் சிரிப்பு. எம்ஜிஆர் பாட்டு அடுத்தது. எம்ஜிஆர் பாட்டுங்கிற ஆன்சரா? இல்லங்க. ஐயோ போடுங்கப்பா. தூக்கி ஜெயில போடுங்கப்பா. அடுத்தது. மெதுவா சிரிச்சு வந்தா சீனா தானா டோய். இது வசூல் ராஜா. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ங்க. இப்ப சொன்னா ஏங்க அது சேர்த்துங்க. வசூல் ராஜாங்கிறது நீங்க சரின்னு ஏத்துக்கிட்டீங்களா? இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ரவி 2 மார்க் எடுத்திருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்ன 2 எடுத்துருக்கீங்க. ஐயோ இறங்க. ஓகே நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுலா அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் கௌஷிக். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. நம்ம சாங்கு அந்த கடைசி வரி பாடும்போது கவனிச்சா ஆறிலும் சாவு நூறிலும் அப்படின்னு பாக்குற உதய. கௌஷிக் உங்களுக்கான தீம் வந்து ஒவ்வொரு வாகனத்தோட பேரை நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன். ஓகே. அதை நீங்க தமிழ்ல சொல்லணும். ஓகேவா? ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பைசைக்கிள். தெரியல அடுத்து. ரொம்ப ஈஸிப்பா. சரி பஸ். பேருந்து. கார். ஏறு. கார்ல இருந்து ஏன் இறங்குற மேல? வாகனம். வாகனம். வாகனமா? சரி. பைக். இன்னொரு வாகனம். இரு சக்கரம். இரு சக்கர வண்டி. இரு சக்கர வண்டி. வண்டியா? சரி. லாரி. ஐயோ கை விட்டுருப்பா. அது கௌஷிக் கை விட்டுரு விழும்போது. இல்லறப்ப கை விட்டுரு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இல்லனா உன்னை கை விட்டுருவாங்க. லாரி. லாரி. புடிச்சுங்க கயிறு தான் சேஃப்டி. கயிறை புடிச்சுங்க. உளம்போது ஷிப் ஷிப். ஆமா விளம்போது கயிறை விட்டுருங்க. ஷிப். ஓகே. ஏரோப்ளேன். விமானம். கிரேன். ஊர்தி.
என்னடா ரொம்ப அகற்ற? ஓகே ஓகே டைம் கார் வந்து வாகனமே எனக்கு தெரியாதா? ஞாபகம் வர மாட்டேங்குதுண்ணா இங்க உட்காந்தா. மகிழ்வுந்து ஆ மகிழ்வுந்து. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கௌஷிக் 4 மார்க் எடுத்திருக்காரு. அடுத்ததா கூப்பிட போறது யாரு மாமா? கூப்பிடா, நீ தான் கூப்பிடணும். அடுத்ததா இந்த போட்டில் கலைஞருக்கு போறது கண்ணில் பீதியும் கையில் சிவரிங்க இருக்கிற உதய். வாங்க உதய், பெரிய இவருக்கு அவார்டு தராங்க, வாங்க பாரு. ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டா இடிக்குது பாருண்ணா. காலில் மாட்டோம். சைடு ஸ்டாண்டர்டு. சைடு ஸ்டாண்ட்ண்ணா. டேய் அவன் காலம் தான் சொல்றான் மாமா. ரெண்டு போ மாமா. ஓகேவா? தைரியமாரு தைரியமாரு. உங்களுக்கான தீம் என்ன அப்படின்னா, ஒரு படத்தோட பேரை நான் சொல்லுவேன். அதுல யாரு காமெடி ஆக்டர்ஸ்ங்கறத நீங்க சொல்லுங்க. சூப்பர்ண்ணே நம்ம டிபார்ட்மெண்ட்ண்ணே. ஓகேவா? Your time starts now. தில்லுமுல்லு. தியாகா ஸ்ரீவாசன், மாதவி. காசேதான் கடவுளடா. முத்துராமன், லட்சுமி. தியாகா சீனிவாசன். தியாகா ஸ்ரீவாசன். காதலிக்க நேரமில்லை. நாகேஷ். காஞ்சனா கிடையாது. சந்திரமுகி. சந்திரமுகி, வடிவேலு, ஜோதிகா. சந்திரமுகி நான் கேள்வி கேட்கிறேன். அதிகம் சொல்றீங்க பதில. தில்லானா மோகனம்பாள். நாகேஷ், பத்மினி. நாகேஷ் பத்மினி தான் காமெடி ஆக்டரா? இல்ல ஹீரோயின் தானே கேட்ட நீ? காமெடி நடிகை. காமெடி மனோரமா. ஓகே திருவிளையாடல். திருவிளையாடல் வந்து அதுல காமெடியான டிஎஸ் பாலையா இருக்காரு. பிரகாஷ் ராஜ். அப்புறம் மெதுவா இருங்க, பொறுமையா இருங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் தட்டு என்ன? திருவிளையாடல். திருவிளையாடல் வந்து நாகேஷ். டைம் ஏன் ஒரு இடத்துல இருக்க வேண்டியதா? நீ ஏன் ஆட்ட மாட? நான் சந்திரமுகி என்ன? ஆமா. அதுல யார் காமெடி ஆக்டர்? வடிவேல் ஜோதிகாவா? இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உதய் என்ன 3 மார்க் எடுத்திருக்காரு. வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். கோ பிரசன்டட் பை பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். வெரி குட். வெற்றிகரமா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு செலக்ட் ஆயிருக்கிற 2 பேர் வடிவேல் பாலாஜி மற்றும் கௌஷிக். இந்த ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸ் சொல்லிரு மச்சான். மகேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி, அவர்கிட்ட ஒரு கேள்வி மாற்றி மாற்றி கேட்பாரு. முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான விலைக்கு கீழே இறங்கினே இருப்பீங்க. ஓகே வடிவேல் பாலாஜினே, இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. தமிழக முதலமைச்சர்களில் முதல் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? யார் இறக்குறது? யாரு இறக்குறவங்க? யாரு என்னண்ணே பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு? அதைத்தான் நான் சொன்னேன். எனக்கு ஆன்சர் தெரியல. தமிழக முதலமைச்சர்ன்ட்டேன். எத்தனை பேர் வரைக்கும் 100 பேரா இருந்திருக்காங்க? எம்ஜிஆர். முதலமைச்சர்கள் முதலில் பாரத ரத்னா விருது எம்ஜிஆர். ஷூரா? லாக் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தலாம். தர்ம வீரர் காமராஜர் என்பது சரியான விடை. கௌஷிக், உங்களுக்கான முதல் கேள்வி. நீங்க பாடகர் அப்படிங்கிறதுனால சொல்லி தான் ஆகணும். சிறந்த பாடல் ஆசிரியருக்கு வழங்கும் விருதின் பெயர் என்ன? கவிப்பேரர். அவ்வளவுதானா? கம்பெனி கொடுக்குறாப்ல. கலைமாமணி. கலைமாமணியா? அது உதவிக்க கொடுத்துருவாங்க. ஏதோ ஒண்ணு. கவிப்பேரரசு. கவிப்பேரரசு. ஓகே, லாக் பண்ணிடலாமா? நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தலாம். கவிஞர் கண்ணதாசன் விருது என்பது சரியான விடை. தெளிவா தெளிவா சொல்லு தெளிவா. அடுத்த கேள்விக்கு ரெடியா. இரண்டாவது கேள்வி. கேள்வி தெளிவா. உலகிலேயே மிக அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது? நான் தெளிவா பச்சாலாகிறீங்க என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க. தெளிவா அரசியல் எனக்கு பிடிக்காது. தெளிவா உலகிலேயே மிக அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு அதான் தெளிவா. எனக்கு அரசியல் பிடிக்காது. தெரியாது. அதான் டீசெண்டா சொல்லுகிறேன். சொல்லுங்கண்ணே. தெரியலண்ணே. ஏதோ ஒண்ணு சொல்லாமே. நாடு
சொல்றதுக்கு என்ன? நீ விட்டா நாடு அப்படின்னா அது வேற மாதிரி வருது. ஃப்ளோ தப்பா இருக்குது. இல்லடா நாடு சொல்றதுக்கு என்ன? நாடு சொல்றதுக்கு நாடே அப்படின்னு என்ன அர்த்தம் அது? இது வேற ஏதாவது வார்த்தையை அப்படி சேர்த்து இப்படி போட்டுக்கிறீங்க. இல்லடா சொல்லுடா. இல்ல நான் கேட் பண்ணிட்டேன் வகையத்தனே. வாயில அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. இல்லடா சொல்லிட்டா அப்புறம்டா. சரி சொல்லு நாடு. பத்தியா நாடு சொல்லு நாடு சொல்லுங்க. நாடு அதிக மக்கள் தொகை அதை வச்சு அப்படியே கால்குலேட் பண்ணுங்களேன். கால்குலேட் பண்ண இந்தியா. இந்தியா இந்தியா அதிக மக்கள் தொகை எவ்வளவு? இல்ல இது வேற அது விட அதிகமான ஒரு நாடு இருக்குது. சைனாவா? என்கிட்ட கேட்க கூடாது, நான் உங்ககிட்ட கேட்டேன். நீ என்கிட்ட கேள்வி கேட்கற, நான் கூட கேட்க கூடாது பதிலுக்கு. கேள்வியா கேட்கற, பதில் தானே கேட்கறேன். டைம் போகுது. நான் சொல்ல ஆப்பிரிக்கா. அதெல்லாம் இறக்கியாச்சு. இவ்வளவுதானே அவனே ஆட்டோமேட்டிக் மிஷினே இறங்கி இருக்கு. உதய் சரியான விடை தெரியுமாண்ணே? உதய் என்ன? சைனா. சைனா. அந்த சேர் ஒரு லெவல் கீழே இருக்குங்க. சேர் தெரியுமா கௌஷிக்? சைனானா? இந்தியா என்பது சரியான விடை. அப்படியே ஏத்துறியா? அப்படியே ஏத்துறியா? ஆமா, இந்தியா, பங்களாதேஷ், அமெரிக்கா. முதல்ல சொன்னல அப்புறம் என்ன நீங்க ஏதா ஒன்னு சொன்னா சரியா இருக்கணுங்க. இப்படி திங்கி பாரு அப்ப சரியா இருப்ப நீ. அப்படி இல்ல, இந்தியான்னு சொன்னா அதே இருக்கணும். பங்களாதேஷ் நின்ன. ஓகே கௌஷிக், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை? 16. 16. பார்க்க பண்ணலாமா? பண்ணுங்க. ஓகே, 16 என்பது துல்லியமான தவறான விடை. வா ஈடு குடுறப்பா நீ. அடுத்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க பாரு ரெண்டு பேரும். 5 என்பது சரியான விடை. இங்கிலீஷ், பிரெஞ்சு, ரஷ்யா, சைனா அண்ட் ஸ்பானிஷ். ஓகே ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி வடிவேல் பாலாஜினே, ரொம்ப ஈஸி. தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்ட ஊவே சுவாமிநாத ஐயர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? எங்க வீட்டாண்டியே செலவு வச்சுக்கிறாங்கப்பா அவருக்கு. தமிழ் தாத்தான்னு நான் சொல்லுவேன், யாருன்னு கேட்பேன்னு நினைச்சீங்க இல்லையா? இல்ல அதை விட உங்களுக்கு சொல்ல தெரியாங்க தெரியாது, நான் சொல்லிட்டேன். அவர் எந்த ஊரா? இந்த மாவட்டத்தை சார்ந்தவர். எந்த மாவட்டம்? ஞாபகம் டக்குன்னு வர மாட்டேதா? இல்ல பொறுமையா கூட உட்காந்து சொல்லுங்க. மதுரை மாவட்டமா? மதுரை. கேள்வி கேட்காத. மதுரை அவ்வளோதாங்க. அப்புறம் கரெக்டாக சொல்லுவேன். அப்புறம் வேற சொல்லுங்க நான் வேற எங்கன்னா போயிடுவேன். அப்படிதான் அந்த இந்தியா கேள்வியை மாத்திட்டீங்க. மதுரையான்னு கேட்பான். அதுக்கு நீங்க வந்துட்டு மதுரை இல்லைங்க எனக்கு யோசிக்கிறேன் சொன்னா. அப்புறம் மதுரைன்னு சொல்லிட்டு தனாட்டா பேசுறீங்க. ஷோக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? டவா நீ தொங்கி நிக்கிற வர முடியாது உன்னால. என்ன வர முடியாது. அந்த மதுரை என்பது சரியான விடையா இல்லையா? அப்ப பார்த்தோம். நீங்க சொல்றது தெரியும். அண்ணா இன்னும் ஒரு ஸ்டெப் தாங்க. தவறான விடை. தஞ்சாவூர் என்பது சரியான விடை. தஞ்சாவூர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஆழ்வார்களில் எத்தனை பேர் பெண்கள்? ஒன்னு தானே? ஒன்னு. பேரு? ஆண்டாள். கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க சொன்ன விடை சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். மிகச் சரியான விடை. இங்கேயோ படிச்சிருக்கேன். இன்னும் ஒரு கேள்வி தவறா சொன்னா தரையில மூக்கு தட்டும். ரைட். பாலாஜினா உங்களுக்கான நான்காவது சொன்னேன், நான் இறக்கி விட்டுருவேன். நீங்க தான் கேட்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கான நான்காவது கேள்வி. கண்களை கீழிருந்து மூடும் தரைவாழ் உயிரினம் எது? வடிவேல் பாலாஜி. நம்ம கேள்வினே. கண்களை கீழிருந்து மூடும் தரைவாழ் உயிரினம் எது? கீழிருந்து கண்ணை மூடுற நிலத்துல வாழ்ற பிராணி எது? பச்சோந்தி. லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. அதை லாக் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இல்ல உங்களை லாக் பண்ணுங்க. பாலாஜினா பிரில்லியன்ட். தெரியும். படிச்சுட்டாரு. ஓகே, கோழி என்பது சரியான விடை. இந்த எபிசோடோட வின்னர் கௌஷிக். வின்னர் வடிவேல் பாலாஜினா. சுட்டப்பழம் சுடாத பழம் டீம் சார்பா நீங்க 4 பேரும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இந்த எபிசோட பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியலனா கூட ஓரளவு டீசெண்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த எபிசோட வின்னர் திரு கௌஷிக் அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குற ஒரு கிஃப்ட். இந்த எபிசோட வின்னர் வடிவேல் பாலாஜி அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குற ஒரு கிஃப்ட். ஓகே, இந்த 2 கிஃப்ட் வச்சு நீங்க நீடு வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்திச்சு மீண்டும் இதே மாதிரி ஒரு 4 செலிபிரிட்டிஸோட அடுத்த வாரம் உங்களை மேலும் கலகலப்போட சந்திக்கும் வரை
உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உலகத்தில் ஒரே ஒரு நகைச்சுவை கலைஞன் தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பாருங்க சரவணா ஸ்டோர்ஸ் நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். எம்ஜிஆர் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.